உடைய 3 பார்ட்ஸ் வந்து பிரிச்சிரணும். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, அடுத்தது இந்த டெமோகிராஃபிக்ஸ் ட்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கு. டெமோகிராஃபி என்பது பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் ஸ்டடி ஆஃப் பாப்புலேஷன் அப்படின்னு சொல்லிடலாம். சயின்டிஃபிக் ஸ்டடி ஆஃப் தி கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பாப்புலேஷன் இஸ் நோன் அஸ் டெமோகிராஃபி. பட் டெமோ கம்ப்ளீட்டாகவே எதை குறிக்கக்கூடியதுன்னா இங்கே பாப்புலேஷன் ரிலேட்டடான வார்த்தைகள். அது எப்படி இருக்குது, சைஸ் ஆஃப் பாப்புலேஷன் என்ன, க்ரோத் ரேட் என்ன இருக்குது, கொஞ்சம் முன்னாடியே நம்ம பார்த்தோம். பர்த் ரேட் எப்படி இருக்குது, டெத் ரேட் எப்படி இருக்குது, பர்த் ரேட் ஏன் அதிகமாக இருக்குது, டெத் ரேட் வந்து ஏன் குறைவாக இருக்குது, டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் என்பது அதிகமாக இருக்கா குறைவாக இருக்கா, எந்த இடத்துல அதிகமாக இருக்குது எந்த இடத்துல ஏன் குறைவாக இருக்குது, கோஸ்டல் ஏரியாஸ் பாப்புலேட்டடாக இருக்கும். எல்லாத்தையும் ஒரு பொதுவான அறிவு வந்துச்சுனாவே இந்த இடத்துல வந்து போதும். அது டவுன் அது இது அதிகமாக இருக்கும். கோஸ்ட்னா கண்டிப்பாக என்ன பண்ண முடியும், அதை நம்பி வெளியே எக்ஸ்போர்ட் பண்ணுறது அது இதெல்லாம் சாத்தியம். அதனால் கோஸ்டல் ஏரியாஸ் எந்த நாடாக இருந்தாலும் கண்டிப்பாக டென்சிட்டி அதிகமாக இருக்கும். செக்ஸ் ரேஷியோனா என்ன, செக்ஸ் ரேஷியோ வந்து ஏன் ஸ்டேபிளாக இருக்கணும், 1000க்கு 1000ங்கிற மாதிரி பக்கத்துலேயே ஏன் வரணும், அது இல்லைன்னா என்ன பிரச்சனைகள் வந்து கொடுக்கும். இந்த செக்ஸ் ரேஷியோ ஒழுங்காக மெயின்டைன் ஆகலைன்னா கிட்டத்தட்ட அந்த நாடே ஒரு கட்டத்தில் வீணாக போகக்கூடிய சுச்சுவேஷன் எல்லாம் பல இடத்துல வந்து நடந்துருக்கு. சரியாக 1000 ஆண்களுக்கு 1000 பெண்கள் என்கிற அந்த ரேஷியோ மெயின்டைன் ஆகுதுன்னா அவர்கள் கல்யாணம் பண்ணுறதுக்கு வாழ்வதற்கு அந்த பிரச்சனை இல்லாமல் இருக்கும். ஒருவேளை அந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக என்ன ஆகிடும்னா சில சென்ட்ரல் இந்தியன் ஸ்டேட்ஸ்லாம் பார்த்தா என்ன பண்ணின்னு இருப்பாங்க, அங்கே இப்போ ஹரியானா அப்படின்னு பார்த்தா ஹரியானாவில் என்ன ஆகுது, ஹரியானா பஞ்சாபில் கல்யாணம் பண்ணுறதுக்கு பொண்ணுங்க இல்லை, ஆண்கள் இருக்காங்க. செக்ஸ் ரேஷியோ மிக குறைவு, 900 கீழே அவர்களது வந்து போயிருக்கோம். அப்போ என்ன ஆகுதுன்னா கல்யாணம் பண்ணுறதுக்கு பொண்ணு இல்லை. பொண்ணு இல்லைன்னா என்ன பண்ணுறானுங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ்லலாம் போயிட்டு என்ன பண்ணுறது, தேடி கண்டுபிடிச்சி கல்யாணம் பண்ணுறது. அதுவும் ஒரு பெரிய சிக்கலை கண்டிப்பாக வந்து கொடுக்கும். அந்த ஃபீமேல் பாப்புலேஷன் ஒரு இடத்துல குறைவது ஆரோக்கியமானதா அப்படின்னு பார்த்தா, ஆண் என்பதை விட நான் பல இடத்துல என்ன பேசுவேன்னா, பெண்கள் இல்லாமல் இந்த உலகம் வந்து சுத்தமாக இயங்கிறது அது இது எதுவுமே சாத்தியம் இல்லை. ஆண் பெண் ஈக்குவல் என்கிற ஒரு விஷயத்தையே நான் வந்து ஃபஸ்ட்டு ஏற்றுக்காத ஒரு ஆள். ஆணும் பெண்ணும் என்றைக்குமே சமமாக முடியாது. ஆணை விட பல விஷயங்களில் வந்து பெண்கள் இப்போ என்னால் குழந்தை பெற்றுக்கவே முடியாது கண்டிப்பாக. அப்படி பார்த்தா நான் இன்னொரு பொண்ணுக்கு வந்து சமமாவேனானா கண்டிப்பாக ஆக முடியாது. ஒரு சமுதாயம் ஒரு சொசைட்டி நிலைக்கணும்னா அங்கே ஃபீமேல் பாப்புலேஷன் என்பது வந்து மிக மிக முக்கியம். ஃபீமேல் பாப்புலேஷன் இல்லைன்னா அது எந்த மாதிரியான ஒரு பெரிய கிங்டம் அது இதுன்னு பார்த்துருந்தாலும் உலக வரலாற்றில் பல எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது, பார்க்கலாம். பின்னாடி இன்னும் கதைகள் நிறைய பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஹரியானா அது எவ்வளோ இருக்குன்னா வெறும் 877 அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க வந்து மெயின்டைன் பண்ணியிருக்கிறத வந்து பார்க்குறோம். டெமோகிராஃபிக் ட்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இங்கே இருக்கக்கூடிய மிக முக்கியமான டாப்பிக்கு. கொஞ்சம் முடிகிற வரைக்கும் இன்றைக்கே சீக்கிரமாக முடிச்சிடலாம். டெமோகிராஃபிக் ட்ரெண்ட்ஸ் இதெல்லாம் இருக்குதுன்னு பார்த்துட்டோம். தனித்தனியாக பார்க்கலாம். சைஸ் ஆஃப் பாப்புலேஷன் ஓவர் எ பீரியட் ஆஃப் 100 years இந்தியா ஹேஸ் குவாட்ரபிள்ட் இட்ஸ் பாப்புலேஷன் சைஸ். 4 மடங்காக என்ன இருக்குது இந்த இடத்துல வந்து அதனுடைய பாப்புலேஷன் 100 வருடத்தில் 4 மடங்காக அதிகமாகி இருக்கு. இன் டர்ம்ஸ் ஆஃப் சைஸ் ஆஃப் பாப்புலேஷன் இந்தியா ரேங்க் செகண்ட் இன் த வேர்ல்டு ஆஃப்டர் சைனா. India has only about 2.4% of world's geographical area and contributes less than 1.2% of world's income. அந்த இது நான் சொன்னேன்ல, அந்த ஜிடிபி கிராஸ் வேர்ல்டு ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தா எப்போவுமே 1.5% மேலே இருக்காது. 1.5 1.6 மெயின்டைன் ஆகும். இங்கே 1.2 அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி இருக்குது, பூமியினுடைய நிலப்பரப்பில் 2.4% 17.5 பேர் வந்து நிற்கிறாங்க. வெறும் 2% ஆஃப் தி லேண்டில் 17.5% ஆஃப் தி பாப்புலேஷன் நிற்கிது. இவர்களுக்கு எவ்வளோ வருமானம் இருக்குது அப்படின்னு பார்த்தா உலகம் மொத்தமாகவே வந்து மீதி ஆட்கள் மொத்தமாக 100 ரூபாய் சம்பாதிக்கிறாங்கன்னா இங்கே 17.5 பேருக்கு வெறும் 1.5% அப்ராக்சிமேட்டாக அவ்வளோதான் போய் சேருது. இதுவும் சரியான்னு பார்த்தா ஒரு பெரிய சிக்கல் இந்த இடத்துல நடந்துருக்கு. என்ன பார்த்தீங்கன்னா ஒரு 1600 நம்ம மாடர்ன் இந்தியா படிக்கும்போது என்ன ஆகும்னா நிறைய பார்ப்போம். போர்ச்சுகல் ஃபஸ்ட்டு வந்தாங்க, வாஸ்கோ ட காமா வந்தார். 1498 அவர் வந்து கேலிக்கட்டுக்கு வந்தார். ஹி வாஸ் ரிசீவ்டு பை கிங் ஜாமுரின். அதுக்கு அடுத்தது டச் வந்தாங்க, டேனிஷ் வந்தாங்க, ஃப்ரெஞ்சு வந்தாங்க.
ஒவ்வொரு கதை என்ன பண்ணுவோம், மாற்றி மாற்றி அந்த இடத்துல வந்து நம்ம பார்க்குறோம். அவர்கள் ஏன் வந்தாங்க 1600 அப்படின்னு பார்த்தா, இந்தியா வந்து என்ன பண்ணின்னு இருக்குன்னா, அந்த பீரியட்ல வந்து ஒரு பெரிய சூப்பர் பவராகவே இந்தியா இருந்திருக்கு. 1600ல இந்தியா சைனா தான் கிட்டத்தட்ட வேர்ல்டு சூப்பர் பவர் அந்த பீரியட்ல. ப்ரொடக்ஷன் அதிகமாக நடந்தது, அது இது எல்லாமே அங்கே தான் நடந்திருக்கு. அதன் காரணமாக தான் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, இப்போ நான் வந்து இங்கேருந்து இந்தியாவிலேருந்து யாராவது வேலைக்கு போகணும் அப்படின்னா எங்கே தான் போவாங்கன்னா, யூஎஸ்ஏக்கு போகிறேன், அல்லது வந்து இந்த பக்கம் சிங்கப்பூர், மலேசியா போகிறேன், துபாய்க்கு போகிறேன், குவைத்துக்கு போகிறேன். எல்லா இடத்துலையுமே பெர் கேபிட்டா இன்கம், ஜிடிபி இதெல்லாமே என்ன ஆகும், அங்கே போனால் அதிகமாக சம்பாதிக்க முடியும்னு இருக்கக்கூடிய இடத்துக்கு தான் கண்டிப்பாக பிஸ்னஸ் பண்ண போவாங்களே தவிர, நான் என்ன பண்ண மாட்டேன், நான் ஜிம்பாவேக்கு போயிட்டு பிஸ்னஸ் பண்ண போகிறேன், சொமாலியாவுக்கு போகிறேன், சூடானுக்கு போகிறேன்னு யாருமே என்ன பண்ண மாட்டாங்க, இங்கேருந்து கிளம்ப மாட்டாங்க. அப்போது அவர்கள் இங்கே வந்தாங்க அப்படின்னா அந்த ஒரு விஷயத்தை வச்சே நம்ம என்ன பண்ணலான்னா, கண்டிப்பாக இந்தியா என்ன இருக்குது அந்த பீரியடில் வந்து, அதுவும் இன்னொரு டேட்டா நான் பார்த்தேன், இவர் பிரணாப் முகர்ஜி பிரசிடெண்ட்டாக அவர் இருந்த போது ரிப்பப்ளிக் டேக்கு முந்தைய நாள் டிவியில் பேசுகிறாரு. அவருடைய ஃபஸ்ட்டு பிரசிடென்ஷியல் ஸ்பீச்சில் தான் அந்த டேட்டா வந்து நான் எடுத்தேன். ரொம்ப சூப்பராக பேசக்கூடிய ஒரு தலைவர் எனக்கு தெரிஞ்சு பிரணாப் முகர்ஜி. எந்த டாபிக் கொடுத்தாலும் அவ்வளவு அறிவு அவருக்கு, எல்லாத்த பற்றியும் பேசுவார். பிரணாப் முகர்ஜி ஒரு டேட்டா என்ன கொடுத்தாருன்னா, 1600ல கிட்டத்தட்ட 1/3 ஆஃப் தி வேர்ல்டு ட்ரேட் எதை நம்பி தான் நடந்துச்சுன்னா, இந்தியாவை நம்பி தான் நடந்துச்சு. 1/3 ஆஃப் தி வேர்ல்டு ட்ரேடுன்னா, இங்கே நம்ம 1.2 1.5ன்னு வந்து நம்ம பேசின்னு இருக்கோமே, அந்த பீரியடில் எவ்வளோ இருந்திருக்கு, 33% வரை வேர்ல்டு ஜிடிபிக்கு கான்ட்ரிபியூட் பண்ண நாடாக இந்தியா இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி என்ன ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா, அது படிப்படியாக பிரிட்டிஷினுடைய ஒரு தவறான ஒரு கொள்கையால் அது வந்து வேறு விதமாக மாறிடுச்சு. அந்த இன்னும் சொல்லணும்னா, முகலாயர்களுடைய பீரியடில் ரிசோர்ஸ் இந்தியா விட்டு வெளியே கொள்ளையடித்து வெளியே இன்னொரு நாட்டுக்கு கொண்டு போனாங்களான்னா, அவர்கள் இந்தியா தான் வந்து என்னுடைய சொந்த நாடுன்னு அக்பர் தெளிவாகவே இங்கே உட்காந்துட்டாரு. இதை விட்டு எங்கே போவேன், அவர்கள் வந்து இந்தியாவை அவர்களுடைய சொந்த நாட்டாக கருதியதன் காரணமாக இந்தியாவுடைய செல்வம் வந்து இந்தியா விட்டு வெளியே போகல. ஆனால் ஆங்கிலேயர்கள் என்றைக்குமே என்ன பண்ணல, இந்தியாவை வந்து அவர்களுடைய சொந்த நாடாக கருதலை. அதன் காரணமாக தான் மொத்தமாக என்ன ஆயிடுச்சு, இந்தியாவில் இருந்த செல்வத்தை படிப்படியாக கொள்ளையடிச்சு இந்தியா வந்து 30%லேருந்து இன்றைக்கி என்னவா வந்து நின்று இருக்குன்னா 1.5% அப்படின்னு ஒவ்வொரு டேட்டா ஒன்று ஒன்று கொடுக்கும். இந்த இடத்துல வேர்ல்டு பேங்க் ஒன்று சொல்லும், இந்தியன் கவர்மெண்ட் ஒன்று சொல்லும், ஆர்பிஐ ஒன்று சொல்லும், யார் யார் என்ன சொல்கிறாங்கன்னு வந்து பார்த்துக்குங்க. அப்ராக்சிமேட்டாக என்ன பண்ணியிருக்கோன்னா 17.5% பேர் என்ன பண்ணுறாங்க, இங்கே வந்து கிட்டத்தட்ட ₹1 வந்து சாப்பிட்றாங்க. ₹1 இது என்ன ஆகிடுதுன்னா அவர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 பைசாங்கிற மாதிரி கூட வந்து சேராது நம்ம டிவைட் பண்ணால். நம்ம இதே போல் தான் ஏற்கனவே அந்த விவசாயத்தையும் நான் கம்பேர் பண்ணி சொன்னேன். 60% மக்கள் என்ன பண்ணுறாங்க, 17% ஆஃப் த ஜிடிபி தான் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து அங்கே ஏற்கனவே நம்ம பார்த்தோம். சில சிக்கல்கள் இதை போலவே அவர்கள் வந்து தொடருவாங்களா, என்ன ஏதுன்னா கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் தெளிவாக இருக்கணும். நாளைக்கு நீங்களும் திட்டங்கள் கொண்டு வரீங்கன்னா விவசாயத்தை என்றைக்குமே வந்து என்ன பண்ணாதீங்க, விட்டு கொடுக்காதீங்க. சரி, இதான் பார்க்குறோம் இந்த இடத்துல இந்தியா கிட்ட இருக்கக்கூடியது எல்லாமே இந்த டேட்டாலாம் மிக மிக முக்கியம். டசன் முறைக்கு மேலே கேட்டாங்க. இது இந்தியாவுடைய ஜாகிரபிக்கல் ஏரியா எவ்வளவு, அதாவது 100 ஏக்கர் இருக்குது நிலப்பரப்புனா 100 ஏக்கரில் என்ன ஆகுது, இந்தியா வந்து 2.4% தான் வந்து இங்கே ஆக்கியபை பண்ணியிருக்கு. அண்ட் கான்ட்ரிபியூட்ஸ் லெஸ் தேன் 1.2% ஆஃப் வேர்ல்ட்ஸ் இன்கம், பட் அகாமடேட்ஸ் இவ்வளோ சின்ன இடத்துல இவ்வளோ குறைவான வருமானத்தில் 17.5% மக்கள் வந்து வாழ்கிறார்கள். இன் அதர் வேர்ட்ஸ், எவ்ரி 6th person இந்த வேர்ல்ட் இஸ் அன் இந்தியன். இப்போ நான் இந்த டேட்டாவும் சொன்னேன், கிட்டத்தட்ட 6 பில்லியன் அப்படின்னு எடுத்தால் 6இல் ஒருத்தர் அல்லது 7இல் ஒருத்தருங்கிற மாதிரி என்ன ஆகும், கண்டிப்பாக பூமியில் 6 பேர் வாழ்கிறாங்கன்னா 6இல் ஒருத்தர் கண்டிப்பாக இந்தியன், ஒருத்தர் சைனீஸ் அப்படிங்கிற மாதிரி போயிடும். 2 நாடு மிக முக்கியமான பாப்புலேஷனை வச்சுன்னு இருக்குது. இன்ஃபேக்ட் the combined population of just 2 states, namely Uttar Pradesh, Maharashtra, இந்தியாவில் இருக்கக்கூடிய மோஸ்ட் பாப்புலேட்டட் 2 ஸ்டேட் இது. யூபியில் 20 கோடிக்கு மேலே போயிடும் பாப்புலேஷன் தனியாக எடுத்தால். இந்த 2 ஸ்டேட்டுடைய பாப்புலேஷன் அப்படின்னு எடுத்தால் இது என்ன பண்ணிடுதுன்னா, பாப்புலேஷன் வைஸ் பார்த்தா சைனா முதல் இடம், 2ஆம் இடத்துல இந்தியா, 3ஆம் இடத்துல வந்து இவங்க வந்துடுறாங்க, யார், யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா இருக்குது. இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா த 3rd மோஸ்ட் பாப்புலஸ்ட் கண்ட்ரி வந்து யூஎஸ்ஏ.
32 35 கோடி பேர்கிட்ட என்ன பண்ணுறாங்க, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவில் இருக்காங்க. அவங்களது வந்து ஒருவேளை 32 கோடி அப்படின்னா, இங்கே என்ன ஆயிடுதுன்னா இந்த 2 பேரை சேர்த்தா இவர்களிடம் வந்து 35 36 கோடிக்கு மேலே வந்து இங்கே பாப்புலேஷன் இருக்குது. ரொம்ப சிம்பிள், 2 மாநிலத்துடைய பாப்புலேஷன் எந்த அளவுக்கு இருக்குன்னா, அந்த தேர்டு மோஸ்ட் பாப்புலேட்டடுன்னு சொல்லிக்கிறாங்களே, அதுக்கு ஈக்குவலாக அல்லது அதுக்கு மேலேயே எங்கே இருக்குன்னா யூபி அண்ட் மகாராஷ்டிரா மோஸ்ட் பாப்புலேட்டடாக இருக்குது. சைஸ் ஆஃப் பாப்புலேஷன் வச்சு பார்த்தா அது சொல்லிடலாம். 3ஆம் இடத்துலன்னு சொல்கிறாங்களே, இருக்கிற 28 மாநிலங்கள் நம்ம கம்ப்ளீட்டாக கூட எடுக்கல. வெறும் 2 மாநிலம் எடுத்தால் அந்த 2 பாப்புலேட்டட் ஸ்டேட் என்ன பண்ணுறதுன்னா யூஎஸ்ஏக்கு நிகரான ஒரு பாப்புலேஷனை வச்சுன்னு இருக்குது. தேர்ட் மோஸ்ட் பாப்புலேட்டட். ஒருவேளை இந்த 2ம் வந்து தனி நாடாக ஒருவேளை போயிடுச்சுன்னா அப்போது என்ன ஆகும்னா, இந்தியாவுக்கு அடுத்தபடியாக மோஸ்ட் பாப்புலேட்டட் உத்தரப்பிரதேஷ் அண்ட் மகாராஷ்டிரான்னு வந்துடும். அதுக்கு அடுத்ததாக தான் என்ன ஆகும், யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கான்னு வரும் ஒருவேளை. ஆனால் எந்த நாடும் எந்த பகுதியும் இந்தியா விட்டு பிரிய வேணாம். இந்தியா ஒற்றுமையாக ஒருங்கிணைந்த பகுதியாக வந்து டாக்டர் அம்பேத்கர் தெளிவான ஒரு அரசியல் அமைப்பு சட்டத்தை கொடுத்துருக்காரு. இந்தியா ஒன்றா ஒற்றுமையாக இருந்தால் தான் நல்லது, பார்த்துக்கோங்க. சில இடத்துல இதை தமிழ் தேசியம் அது இதுன்னு இன்னி கூட வந்து பேசுகிறாங்க. இது கண்டிப்பாக வந்து நம்ம இப்படிலாம் பேசினா அது இந்தியாவினுடைய அரசியலமைப்புக்கு இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக பேசக்கூடிய கருத்துக்கள். நான் கான்ஸ்டியூஷன் எடுத்த உடனே ஆர்டிகல் 1, 2, 3, 4 பேசுகிறதே இதுதான். இந்தியா என்பது மாநிலங்களின் ஒருங்கிணைந்த பகுதி என்பது தான். சரி, வரலாம். சம் ஆஃப் தி ஸ்டேட்ஸ் இன் இந்தியா ஹேவ் லார்ஜர் பாப்புலேஷன் தேன் மெனி கண்ட்ரிஸ் இன் தி வேர்ல்டு. இதுவும் இருக்குது. சில இது பார்த்தா இப்போது நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்குது, தமிழ்நாட்டுடைய பாப்புலேஷன் வந்து 7 கோடி 6.5 கோடி அப்படின்னு வச்சாலும், பக்கத்தில் ஸ்ரீலங்கான்னு ஒரு நாடு சொல்கிறோமே, ஸ்ரீலங்காவுடைய பாப்புலேஷன் என்ன ஆகுதுன்னா தமிழ்நாட்டை விட கண்டிப்பாக வந்து குறைவாகத்தான் அந்த இடத்துல வந்து பாப்புலேஷன் இருக்குது. அதான் தனி ஸ்டேட்ஸுடைய பாப்புலேஷனே என்ன ஆகுதுன்னா பல கண்ட்ரியுடைய பாப்புலேஷன் டோட்டல் பாப்புலேஷனை விட அதிகமாக இருக்குது. பொதுவாக சைஸ் ஆஃப் பாப்புலேஷன் வச்சு சில பாயிண்ட்ஸ் அங்கே பார்த்துருக்கோம். பாப்புலேஷன் க்ரோத் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தா, பாப்புலேஷன் க்ரோத் வந்து இந்த ஏரியா வந்து மிக முக்கியம். 1921 அது என்ன இருக்குன்னா மைனஸில் போயிருக்கு. பாப்புலேஷன் வந்து உண்மையிலே குறைஞ்சிருக்கு 1921 சென்சஸில். ஏன் குறைந்தது அப்படிங்கிறதுக்கு என்ன பண்ணுறோன்னா, அதாவது சென்சஸ் 21 எடுத்த டேட்டா இங்கே கொடுக்குறோம். அப்போ அவங்க எடுத்த பீரியட் என்னென்னா அந்த 1911 1921 என்ன இருக்குன்னா, the negative growth rate during 1911 to 1921 was due to rapid and frequent occurrence of epidemics like epidemicனா நமக்கு அது தெரியுது. அது என்ன ஆகுது, இந்திய அளவில் ஒரு நாட்டினுடைய அளவில் இருக்கக்கூடியது. இப்போது கொரோனா என்பது எபிடமிக்கா பேண்டமிக்கா அப்படின்னா அது வெறும் இந்தியாவுக்குள்ளே கிடையாது, அது இன்னைக்கு உலக அளவில் இருக்குது. அது பேண்டமிக் ப்ராப்ளம். உலக அளவுனா பேண்டமிக், இது எபிடமிக்னா இந்தியாவுக்குள்ள. அந்த பீரியடில் நிறைய கால்ரா, பிளேக், இன்ஃப்ளூயன்ஸா, அடுத்தது வந்து இந்த ஃபெமைன்ஸ் எல்லாம் உருவான காரணத்தினால், வறட்சியின் காரணமாக பாப்புலேஷன் என்ன இருக்குது, கண்டிப்பாக நோய்வாய்ப்பட்டு பல பேர் வந்து இறந்துருக்காங்க. இறந்த காரணத்தினால் டோட்டல் பாப்புலேஷன் என்ன இருக்குது, கண்டிப்பாக டிக்ரீஸ் ஆகிருக்கு. பாப்புலேஷன் டிக்ரீஸ் ஆகிறது பத்தாததுக்கு பாப்புலேஷன்னு தெளிவாக பாருங்கள். 1911 25 crore அப்படின்னு நடந்திருக்கு, 25.21 crore. அடுத்தது என்ன ஆகுதுன்னா 25.13 crore. பாப்புலேஷன் டிக்ரீஸ் ஆகுது. அதன் காரணமாக தான் க்ரோத் ரேட் என்ன ஆகுது, மைனஸில் போகுது. ரெண்டுமே வந்து குறைஞ்சி தான் இருக்குது. அப்படி பார்த்தா நம்ம இதை மட்டும் நெகட்டிவ்னு சொல்லிட்டு இது பாசிட்டிவ்னு வைக்க முடியாது. இது குறைஞ்சாதான் இது நெகட்டிவ்க்கே வரும். இதன் காரணமாக அந்த நெகட்டிவ் க்ரோத் ரேட் இருக்கக்கூடிய அந்த வருடத்தை என்ன சொல்கிறோன்னா, the year 1921 is known as year of great divide for India's population as population starts increasing. அதுக்கு பிறகு என்ன ஆகுதுன்னா பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. 1921 என்கிற இயர் வந்து இந்த டெமோகிராஃபிக்ஸ் ஆஃப் இந்தியா படிக்கும்போது என்ன சொல்கிறோன்னா இயர் ஆஃப் கிரேட் டிவைட் அப்படிங்கிறோம். ஏன்னா அதுக்கு முன்னாடி இருந்த பாப்புலேஷன் வேறு மாதிரி, அடுத்தது ஒரு நெகட்டிவ்க்கு தொட்டுட்டு மறுபடியும் எல்லாமே இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கோம். அதன் பிறகு கண்டினியூவாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. டியூரிங் 1951 பாப்புலேஷன் க்ரோத் ரேட் ஹேஸ் கம் டவுன் ஃப்ரம் 1.33 to 1.25%. இதை வந்து என்ன பண்ணுறோன்னா இந்த இடத்துல இப்போ இங்கே தெளிவாக பாருங்கள், 1.04, அடுத்தது இன்க்ரீஸ் ஆகிடுச்சு 1.33, அடுத்தது என்ன ஆகுதுன்னா 1.33லேருந்து 51 வந்து
1.25ன்னு இந்த இடத்துல வந்து நெகட்டிவ்ல போகலாம். ஆனால் என்ன இருக்குன்னா growth ரேட் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. நாங்கள் இங்கே என்ன சொல்கிறோம், இயர் ஆஃப் கிரேட் டிவைட் 1921னா 1951 வந்து இயர் ஆஃப் ஸ்மால் டிவைட் அப்படிங்கிற மாதிரி பேர் போகுது. இதெல்லாம் ஏற்கனவே இருக்குது. டசன் கணக்கில் 1921 1951 பற்றியெல்லாம் ஏற்கனவே கேட்டாங்க. அந்த growth ரேட்டும் எவ்வளோ இருந்துச்சுன்னா எதுன்னு பாருங்கள். இதெல்லாம் என்ன ஆகுதுன்னா ஏற்கனவே மெயின்ஸ் உட்பட எல்லாத்துலேயுமே இந்த பாயிண்ட் எல்லாம் நீங்கள் எழுதியே ஆகணும். பாப்புலேஷன் என்பது எல்லாத்துலேயுமே நீங்கள் மெயின்ஸ் எழுதும்போது எந்த கதையாக இருந்தாலும் பாப்புலேஷனை இழுக்காமல் பேராகிராஃப் எழுதவே முடியாது. அந்த இடத்துல டேட்டா எல்லாமே எவ்வளோ முடியுதோ அவ்வளோ டேட்டா மைண்டில் வைக்க பாருங்கள். அடுத்து 1961 என்ன இருக்குது பாருங்கள். 1961 பாப்புலேஷன் ஆஃப் இந்தியா started increasing at the rate of 1.96% such that 2%. Hence 1961 is known as year of population explosion. அதில் இருந்து என்ன இருக்குன்னா கிட்டத்தட்ட 2% 1991 வரை என்ன இருக்குன்னா அந்த 2% என்பது வந்து கண்டிப்பாக தொட்டு இருக்கு 1991 வரை. அதுக்கு அடுத்தது கொஞ்சம் ஸ்லைட்டாக 1.97 அப்படிங்கிறோம். 2000லலாம் நிறையவே கவர்மெண்ட் வந்து முயற்சி எடுத்தது உண்மையாக சொல்லணும்னா. இந்த 1980ஸ்லேயே ஸ்டார்ட் பண்ணிவிட்டு 2000லலாம் கொஞ்சம் பீக்கில் போச்சு. இந்த பீரியடில் என்ன பண்ணாங்க, சில நடவடிக்கைகள் கவர்மெண்ட், அதுவும் உலக அளவில் பாப்புலேஷனை குறைக்கிறதுக்கு முதல் முறையாக ஒரு கவர்மெண்ட்டே ஒரு முயற்சி எடுத்ததுன்னா அது இந்தியன் கவர்மெண்ட்டு தான். எந்த கவர்மெண்ட்டும் என்ன பண்ணல, பாப்புலேஷனை குறைப்பதற்கு வந்து முயற்சிகள் எடுக்கலை. இந்திரா காந்தி அம்மையாருடைய பீரியடில் இந்த 1970ஸ்லேயே வந்து எல்லாம் முயற்சிகள் வந்து தொடங்கியிருக்கும். 80லலாம் அது வந்து நடக்குது. 1991 என்ன பேசினாங்க, நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படின்னு பேசினாங்க. அடுத்து நாம் இருவர் நமக்கு ஒருவர் அப்படிங்கிற மாதிரி இந்த பீரியடு. அடுத்தது இங்கே வந்து அது கீழே போக முடியல. இதுக்கு மேலே நாம் இருவர் நமக்கு எதுக்கு இன்னொருவர் அப்படின்னு கூட பேசினா பிற்காலத்தில் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அதாவது பாப்புலேஷன் கண்டினியூவாக ஏறிடுச்சுன்னா என்ன ஆகிடும், ரிசோர்ஸ் வந்து இங்கே போதுமான அளவுக்கு இல்லை. அதுதான் இங்கே பிரச்சனை. வெறும் 2.4% தான் லேண்ட் ஏரியா. அப்போ 17 பேர் அங்கே விவசாயம் பண்ணுறது அது இது, அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய பல்கான ஏரியா வந்து அந்த இடத்துல இல்லை. இன்னொரு சைடு பார்த்தா இன்கம் அதுவும் என்ன இருக்குது, மிக குறைவாக இருக்குது. அந்த ரிசோர்ஸ் தான் இங்கே வந்து ஒரு பெரிய பிரச்சனை. பாப்புலேஷன் உண்மையிலேயே ஒரு பூனு, ஆனால் அதை வந்து இங்கே என்ன பண்ணுறோம், ஒரு பேனாக வந்து எப்படி மாற்றி விட்டுறோன்னா ரிசோர்ஸஸ் வந்து குறைவாக இருக்குது. 1921 இயர் ஆஃப் கிரேட் டிவைட், அடுத்தது 51 இயர் ஆஃப் ஸ்மால் டிவைட். இங்கே நெகட்டிவ்லேயே தொட்டு இருக்கும். இங்கே வந்து 1.33லேருந்து 1.25 அப்படிங்கிற மாதிரி இது தோடுது. அடுத்து 1961 பார்த்தா பாப்புலேஷன் பெரு வெடிப்பு ஆண்டு அப்படிங்கிற மாதிரி இருப்போது 1961. 2001 என்ன பண்ணிடுச்சுன்னா 1 மில்லியன் என்கிற பாப்புலேஷனை வந்து இந்தியா வந்து கிராஸ் பண்ணிடுச்சு. சாரி 1 பில்லியன் 100 கோடி என்பதை வந்து ஸ்டார்ட் தொட்டுடுச்சு. அடுத்தது இதுலேயே இருக்கக்கூடிய சில டேர்ம்ஸ் அப்படின்னு பார்த்தா நமக்கு என்ன கிடைக்குது, 2011 சென்சஸ் ரிவீல்ஸ் growth ஆஃப் யூத் பாப்புலேஷன் which is described as a demographic transition. அதான் என்ன பண்ணின்னு இருக்கும், இந்தியா வந்து யூத் இந்தியாவாக வந்து மாறின்னு இருக்குது. யூத் இந்தியானா வேலை செய்யக்கூடிய ஆட்களும் நிறைய இருப்பாங்க, அவர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கணும். அது இது இன்னும் பெரிய சேலஞ்சஸ் வந்து இந்தியா எதிர்நோக்கி இருக்குது. சரி, அடுத்த பாயிண்ட் பர்த் ரேட். பர்த் ரேட் என்ன, எத்தனை பேர் வந்து பிறக்கிறார்கள். இட் ரெஃபர்ஸ் டு நம்பர் ஆஃப் பர்த்ஸ் பர் 1000 ஆஃப் தி பாப்புலேஷன். 1000 பேர் இருக்காங்க, 1000 பேருக்கு வந்து புதிதாக எத்தனை பேர் வந்து பிறந்தார்கள், 10 பேரா 7 பேரா அப்படிங்கிறது. டெத் ரேட்டுனாலும் மறுபடியும் என்ன பண்ணுறோம், 1000 பேருக்கு வச்சுட்டு எத்தனை பேர், 1000 பேரில் எத்தனை பேர் இறக்குறாங்க, 1000 பேருக்கு என்ன விதம் அப்படிங்கிற மாதிரி. எப்போவுமே இந்த பர்த் ரேட் டெத் ரேட் என்பதெல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 1000ல் தான் வச்சுட்டு வந்து நம்ம பார்த்துன்னு இருக்கோம். அடுத்தது க்ரூட் பர்த் ரேட் அண்ட் டெத் ரேட் ஆஃப் இந்தியா டியூரிங் வேரியஸ் இயர்ஸ் எவ்வளோ இருந்ததுன்னு வந்து இங்கே ஒரு டேட்டா இருக்குது. 1951 பர்த் ரேட் வந்து 1039.9 பேர் பிறந்திருக்காங்க. டெத் ரேட் வந்து 27.4. அப்போ ஓவராலாக பார்த்தா என்ன ஆகுதுன்னா பாப்புலேஷன் இந்த இடத்துல கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இறக்கக்கூடிய சதவீதத்தை விட இங்கே என்ன ஆகுது, பிறக்கக்கூடியவர்கள் அதிகமாக இருக்காங்க. இதுவும் சொல்லப்போனால் டெத் ரேட்டும் என்ன பண்ணிடுச்சு, இந்தியா வந்து மிக குறைவாக இந்த இடத்துல வந்து குறைச்சிருக்கு பாருங்கள். 27 1951 இருந்தது. இப்போது பிற்காலத்தில் 2001 2011 எல்லாம் பார்த்தா என்ன ஆயிடுச்சுன்னா மறுபடியும் அட்வான்ஸ்மெண்ட் இன் டெக்னாலஜி தான்.
மெடிசினில் வந்து நம்ம போதுமான அளவுக்கு நிறைய ரிசர்ச் பண்ணோம், எல்லாத்தையும் பண்ணோம். அதன் காரணமாக என்ன இருக்குன்னா எப்படி நம்ம வந்து டெத் ரேட் வந்து குறைச்சோம். இது வந்து கண்டிப்பாக அட்வான்ஸ்மெண்ட் இன் டெக்னாலஜி. இது வந்து பெருசாக குறைக்க முடியல. உண்மையாக சொல்லணும்னா பர்த் ரேட் என்ன இருக்குது, கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்குது. அதுக்கேற்றாற்போல் என்ன பண்ணணும், திட்டங்கள் வந்து வகுக்க வேண்டியது. அவர்களுக்கு தேவையான ரிசோர்ஸு, ஒருவேளை எதுவுமே ரிசோர்ஸே இல்லைனாலும் அவர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுத்துட்டா அவன் சம்பாதிப்பாங்க. எங்கேருந்து வேண்டுமானாலும் என்ன பண்ணலாம், நம்ம வந்து காசு கொடுத்து வாங்கிக்கலாம். வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுப்பது மிக முக்கியம் அந்த இடத்துல. அது பொதுவாக சொல்லுவாங்க, ஒருத்தனுக்கு வந்து மீன் பிடிச்சி கொடுத்து சாப்பிடு அப்படின்னு கொடுப்பதற்கு பதிலாக மீன் எப்படி வந்து பிடிக்கணும்னு சொல்லிவிட்டால் டெய்லி மீனை பிடிச்சி அவனே சாப்பிட்டுப்பான், அந்த மீனை விற்பான், ஏதோ பொருள் ஈட்டுவதெல்லாம் சாத்தியமாயிடும். அதே போல் தான் வந்து எப்படி பொருள் ஈட்டுவது என்பது மக்களுக்கு வந்து தெளிவாகணும். அதுக்கு கவர்மெண்ட் தான் முயற்சிகள் எடுக்கணும். அடுத்தது பர்த் ரேட் வாஸ் 39.9 in 1951. இட் ஃபெல் டு பர்த் ரேட் வந்து 39லேருந்து 21க்கு அது குறைஞ்சிருப்பது வந்து நம்ம இங்கே வந்து பார்க்குறோம். பர்த் ரேட்டை விட டெத் ரேட் தான் என்ன பண்ணிடுச்சு, ரொம்ப பயங்கரமாக வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு வந்து அதை பார்க்குறோம். ஆல்தோ த பர்த் ரேட் ஹேஸ் டிக்ளைன்ட், அது குறைஞ்சிருக்கு. த டிக்ளைன் இஸ் நாட் ஸோ ரிமார்க்கபிள். அது நான் வந்து சொன்னது தான், குறைஞ்சிருக்கு, அது என்ன கிடையாது சொல்கிற அளவுக்கு இல்லை. என்ன 39லேருந்து 21 என்பது வந்து கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி தான். ஆனாலும் நம்ம வந்து அது 21 என்பதும் பெரிய ஒரு பாப்புலேஷன் தான் இந்த இடத்துல. The death rate has declined from 27.4 in 1951 to 7.1 in 2011. மேலே பார்த்த டேட்டா தான். However, from the data it is clear that fall in birth rate is less than that of death rate. டெத் ரேட் ரொம்ப குறைஞ்சிடுச்சு, ஆனால் பர்த் ரேட் வந்து அந்த அளவுக்கு குறையல. அடுத்தது இங்கே சில தனியாக என்ன பண்ணியிருக்காங்க, சில ஸ்டேட்ஸை வந்து கொடுத்துருக்கோம். என்னென்ன ஸ்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தா, கேரளா ஹேஸ் லோவஸ்ட் பர்த் ரேட் 14.7. உத்தர் பிரதேஷ் ஹேஸ் த ஹையஸ்ட் பர்த் ரேட் 29.5. வெஸ்ட் பெங்கால் ஹேஸ் தி லோவஸ்ட் டெத் ரேட் 6.3. இதில் எந்த மாநிலத்தில் பர்த் ரேட் அதிகம், எந்த மாநிலத்தில் வந்து பர்த் ரேட் இங்கே குறைவு, கேரளாவில் மிக குறைவு, பாப்புலேஷன் வந்து அவங்க தெளிவாக மெயின்டைன் பண்ணுறாங்க. அடுத்தது பார்த்தா உத்தரப்பிரதேசில் பாப்புலேஷன் கண்டிப்பாக அதிகமாகுது. அடுத்தது இங்கே பார்த்தா வெஸ்ட் பெங்கால் ஹேஸ் லோவஸ்ட் டெத் ரேட். டெத் ரேட் இருக்கிறதுலே வந்து வெஸ்ட் பெங்காலில் மிக குறைவாக இருக்குது. இதுக்கும் பொதுவாக பார்த்திங்கன்னா ஒரு கதை சொல்லுவாங்க, அது உண்மையாக என்ன ஏதுன்னு எனக்கு ரிசர்ச் அது இது கொஞ்சம் தெளிவாக பார்த்தா தான் புரிய வரும். இந்த கேரளாக்காரங்களும் இந்த வெஸ்ட் பெங்காலும் வந்து நிறைய மீன் விரும்பி சாப்பிடுவாங்க. அவர்கள் மீன் சாப்பிட்றதும் என்ன பண்ணியிருக்குன்னா அவர்களுடைய ஆயுளில் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் நாகர்கோயிலில் போனப்போ என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்து பேசினார். கேரளா வந்து நிறைய மீன் சாப்பிடுவாங்க. கூடுதலாக வந்து அந்த வெஸ்ட் பெங்கால் பற்றி பேசும்போது அவர்கள் வந்து மீன் இல்லாமல் அவர்களால் வந்து வாழவே முடியாது. கேரளாவை விட மீன் கடைக்கு போனால் வெஸ்ட் பெங்கால்காரங்க எப்போவுமே அவர்கள் விரும்பி சாப்பிடக்கூடிய உணவாக எது தான் இருக்குன்னா மீன் தான் இருக்குது. அடுத்தது என்ன ஆகுதுன்னா வெஸ்ட் பெங்கால் ஹேஸ் த மீன். இன்னொரு விஷயமும் இதாச்சு, இந்த தேங்காய் எண்ணெய். கேரளாவில் தேங்காய் எண்ணெயை வந்து அவர்கள் தேங்காய் எண்ணெய் மீன் இந்த ரெண்டு தான் அவர்கள் வந்து மிக தெளிவாக இருக்காங்க எல்லா இடத்துலையும். ரெண்டுத்துக்கும் காரணம் இந்த மீனும் தேங்காய் எண்ணெய் தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அது உண்மைதானா என்ன ஏது மற்றவங்க ரிசர்ச் பண்ணி என்ன சொல்லியிருக்காங்கன்னு கூட கொஞ்சம் பார்க்கலாம். வெஸ்ட் பெங்கால் டெத் ரேட் உண்மையிலேயே குறைவாக இருக்குது. ஆயுள் அது இதுக்கு மீன் வந்து கை கொடுக்குது அப்படிங்கிறது அவர் என்கிட்ட சொன்ன கதை. அமாங் ஸ்டேட்ஸ் பீகார் ஹேஸ் தி ஹையஸ்ட் டிகேடல் growth rate ஆஃப் பாப்புலேஷன். டிகேட்னா அந்த 10 வருடத்தில் எதில் அதிகமாச்சு, 2001லேருந்து 2011 வரை எதில் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தா பீகாரில் என்ன இருக்குன்னா அந்த 10 ஆண்டில் வந்து growth rate வந்து அதிகமாக இருந்திருக்கு. கேரளாவில் அந்த 10 ஆண்டுன்னு எடுக்கும்போது growth rate வந்து மிக குறைவாக இருக்குது. அடுத்தது இந்த பீமாருன்னு சொல்லக்கூடிய ஸ்டேட்ஸ், BIMARU, பீமாரு என்பது 4 ஸ்டேட்ஸை குறிக்குது. ஃபர்ஸ்ட் பீகார், அடுத்தது மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ் வந்து குறிக்குது. இந்த ஸ்டேட்ஸ் நாலுமே என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஹை பாப்புலேஷன். இந்த ஹை பாப்புலேஷனே என்ன பண்ணின்னு இருக்குன்னா அதனுடைய வளர்ச்சியை வந்து தடுக்குது. அது இன்னும் சில டேட்டாஸ்
டீட்டெயிலாக நீங்கள் மெயின்ஸ்க்கெல்லாம் படிக்கும்போது இந்த பீமாரு என்கிற வார்த்தையெல்லாம் மிக முக்கியம். சோஷியல் இஷ்யூஸ்னு பார்த்தா அங்கே நிறைய இஷ்யூஸ் கண்டிப்பாக பீகாரில் உத்தரப்பிரதேசிலலாம் இருக்குது. ஏன்னா அது பாப்புலேஷன் அதிகமாக இருக்கிற காரணம் என்பது மிக முக்கியம் அந்த இடத்துல. தென் டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் அப்படின்னு வரும். சில டைம்ஸ் தனித்தனியாகவே நம்ம இங்கே பார்த்துட்டோம். பர்த் ரேட் என்ன, டெத் ரேட் என்ன, எப்படி இருக்குது, எந்த மாநிலத்தில் அதிகமாக இருக்குது, எந்த மாநிலத்தில் குறைவாக இருக்குது, எல்லாமே இது சென்சஸ் படி என்கிற காரணத்தினால் இதை மறுபடியும் அப்டேட் பண்ணணும் அப்படின்னு வந்து அவசியம் இல்லை. புதுசாக அப்டேட் பண்ண டேட்டாலாம் வராது. மறுபடியும் 2021 சென்சஸ் தான் நீங்கள் வந்து பார்க்கணும். இதில் எல்லாம் பேச மாட்டாங்க. என்னது பட்ஜெட்லலாம் வந்து பர்த் ரேட் என்ன, டெத் ரேட் என்னன்னு வந்து அந்த டைம்ஸ்லாம் வராது பெருசாக. அதன் காரணமாக கவலைப்படாமல் இதே தான் ஃபைனல் டேட்டா இந்த இடத்துல. அடுத்தது டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் என்பது பார்த்திங்கன்னா மொத்தமாக எவ்வளோ பாப்புலேஷன். இந்தியாவில் 17 பேர். அந்த 17 பேர் என்ன பண்ணுறாங்க, 2% நிலத்தில் நிற்கிறாங்க. 17/2 அந்த லேண்ட் டு ஹியூமன் ரேஷியோ என்பது எந்த மாதிரி இருக்குது. இப்போது தமிழ்நாடு அப்படின்னு தனியாக எடுத்தால் ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டர் இடத்துல கண்டிப்பாக என்ன ஆகிடுறாங்க, தமிழ்நாட்டில் குறைஞ்சது ஒரு 500 பேர் அப்படிங்கிற மாதிரி வரும் ஆவரேஜ் தமிழ்நாடு ஃபுல்லாக எடுத்தால். ஆனால் நீங்கள் சென்னை எடுக்கும்போது என்ன ஆகிடுது பிரச்சனைனா, ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டரில் 30,000 பேர்கிட்ட எங்கே வாழ்கிறாங்க, சென்னையில் வாழ்கிறாங்க. டென்சிட்டி அப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு இது நமக்கு தெரியுதில்ல, இப்போ வீட்டை என்ன சொல்லுவோம், வீடு வாங்கும்போது 1000 ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு சொல்லுவோம். 1000 ஸ்கொயர் ஃபீட்டுனா என்ன ஆக போகுது, ஒரு பக்கம் வந்து 100 அடி, இன்னொரு பக்கம் 10 அடின்னு வச்சுட்டு ஒரு ரெக்டாங்கிள் போட்டு அந்த ரெக்டாங்கிள் 100 × 10னா 1000 ஸ்கொயர் ஃபீட் ஏரியா. 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே என்ன பண்ணுவோம், வீட்டில் ஒரு அப்பா அம்மா 2 குழந்தைகள் 4 பேர் இருக்கலாம். அதே போல் அது வீட்டுக்கு நம்ம சொல்லக்கூடிய கதை. இதே வந்து என்ன பண்ணணும், ஒரு பிஸ்னஸ் ஏதோ பண்ண போகிறாங்க அது இதுன்னா பல பிஸ்னஸ் என்ன பண்ணுவாங்க, அங்கே எப்படி இருக்குது பாப்புலேஷன் டென்சிட்டி எப்படி இருக்குது, நிறைய பேர் வாழ்கிறாங்களா அப்படின்னு கூட என்ன பண்ணுவாங்க, புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், இந்தியாவில் மார்க்கெட் பிடிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் இந்த டைம்ஸ் எல்லாம் கூட தெளிவாக பர்த் ரேட் எப்படி இருக்குது, அதிகமாக குழந்தைகள் பிறக்கிறாங்களா, அப்போ குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தை அங்கே வந்து மார்க்கெட் பண்ணலாம். இட் இஸ் மார்க்கெட் ஃபார் இந்த சைல்டு ரிலேட்டட் ப்ராடக்ட். இதே வந்து டெத் ரேட் அதிகமாக இருக்கா, டெத் ரேட் அதிகமாக, அப்போ என்ன பண்ணலாம், நிறைய மெடிசின் அது இதுன்னு கொண்டு போயிட்டு என்ன பண்ணலாம், நாங்கள் உங்களை காப்பாற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மார்க்கெட்டை பிடிக்கலாம். இந்த எல்லா டைம்ஸும் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா பக்கா பிஸ்னஸ் இங்கே சொல்ல போனால். டென்சிட்டி நான் சொல்லிட்டேன், ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டருக்குள்ளே எவ்வளவு, மொத்தமாக பாப்புலேஷன் என்ன டிவைட் பை லேண்ட் ரீஜன் என்ன அப்படின்னு போட்டு நம்ம டிவைட் பண்ணால் தமிழ்நாட்டுடைய பாப்புலேஷன் என்ன, தமிழ்நாடுடைய ரீஜன் என்ன, இந்தியாவுடைய பாப்புலேஷன் என்ன, இந்தியாவுடைய ரீஜன் மொத்தமாக எவ்வளவு ஸ்கொயர் கிலோமீட்டர் அப்படின்னு போட்டு டிவைட் பண்ணால் ஒரு வேல்யூ இங்கே வந்து நிற்க போகுது. இது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இட் ரெஃபர்ஸ் டு ஆவரேஜ் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் ரெசைடிங் பர் ஸ்கொயர் கிலோமீட்டர். ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டருக்குள்ளே எத்தனை பேர் இருக்காங்க. இட் ரெப்ரசன்ஸ் த மேன் டு லேண்ட் ரேஷியோ. அந்த லேண்டுக்குள்ளே எத்தனை மேன் இருக்காங்க, மனிதர்கள் இருக்காங்க என்கிற ரேஷியோ. ஆஸ் த டோட்டல் லேண்ட் ஏரியா ரிமைன்ஸ் சேம், அண்ட் இன்க்ரீஸ் இன் பாப்புலேஷன் காசஸ் டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் டு ரைஸ். அதாவது லேண்ட் அதே தான், இந்தியாவுடைய நிலப்பரப்பு ஏதோ மாறல, அந்த 32 லட்சம் ஸ்கொயர் கிலோமீட்டர் என்பது அப்படியே இருக்குது. ஆனால் பாப்புலேஷன் என்பது என்ன இருக்குது, மேலே இருக்கிற டேர்ம் இன்க்ரீஸ் ஆகினே போகுதுன்னா கீழே இருக்கிறது சேம் தான், டிவைட் பண்ணக்கூடிய டேர்ம் வந்து சேம் தான், 32 லேக் ஸ்கொயர் கிலோமீட்டர். ஆனால் இந்தியாவுடைய பாப்புலேஷன் வந்து 2001 வேறு 2011 வேறுன்னு இன்க்ரீஸ் ஆகின்னு இருக்குன்னா பாப்புலேஷன் டென்சிட்டி என்ன ஆகும், கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். லேண்ட் சேம், ஆனால் பாப்புலேஷன் அதிகமாகின்னு இருக்குது. இப்போ ஒரு 10 ஆண்டுன்னு எடுக்கும்போது நமக்கு டேட்டா எக்ஸாக்டாக வருது. ஆனால் ஆண்டாண்டுக்கே என்ன இருக்குது, பாப்புலேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அதன் காரணமாக இந்த டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் என்பது தொடர்ச்சியாக ஏறுமுகத்தில் உள்ளது. ஆஸ் த டோட்டல் லேண்ட் ஏரியா ரிமைன் சேம், இன்க்ரீஸ் இன் பாப்புலேஷன், லேண்ட் அதே தான், இன்க்ரீஸ் இன் பாப்புலேஷன் இருக்கிற காரணத்தினால் டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷனும் ரைஸ் ஆகுது. ஓகே, அடுத்தது just before independence the density of population was less than 100. before independence என்னன்னா அந்த 47 அந்த பீரியட் பார்க்கும்போது 100 கீழே தான் இருந்திருக்கு. பட் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் இட் ஹேஸ் இன்க்ரீஸ்ட் ரேப்பிட்லி ஃப்ரம் 117 in 1951 to 325 in 2001. According to 2011 census, the present density is 382. இந்தியாவில் ஆவரேஜாக ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு 382 பேர் வாழ்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். நேஷ்னல் ஆவரேஜை விட நம்ம தனியாக தமிழ்நாடுன்னு பார்க்கும்போது அந்த பாயிண்ட் சொன்னேன், கிட்டத்தட்ட 50% என்ன இருக்குன்னா தமிழ்நாடு
மக்கள் வந்து அர்பனைஸ்டுங்கிற மாதிரி தான் கண்டிப்பாக வாழ்கிறாங்க. மோஸ்ட் அர்பனைஸ்டு ஸ்டேட்டாகவே இருக்குன்னு பார்த்தோம். அதன் காரணமாக டென்சிட்டி வந்து 500ங்கிற மாதிரி அங்கே மாறி இருக்கும். கோஸ்டல் ஏரியாவில் எப்போவுமே பாப்புலேஷன் அதிகமாகவும் இருக்கும். எங்கே போய் வாழ்வது என்ன ஏதுன்னா கோஸ்ட் பக்கத்தில் தண்ணீர் அந்த டிரான்ஸ்போர்ட்டுக்கெல்லாம் அது நல்லதுன்னு சொல்லிட்டு தொன்று தொட்டு மக்கள் வந்து கோஸ்டல் ஏரியா இந்த ரிவர் பேங்க்ஸில், அடுத்தது வந்து ரிவர் பேங்க்ஸ்னால் விவசாயம் அது இது பண்ணுறதுலாம் நல்லது, அந்த மாதிரி இடங்களில் தான் பாப்புலேஷன் குவிந்து இருக்கும். கொஞ்சம் பேசிக்ஸ் விஷயங்கள் கொஞ்சம் பேசிக் தெரியுதுனாவே இது இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணிடலாம். தட்ஸ் த ப்ரெஷர் ஆஃப் இந்த யூபி இதெல்லாம் ஏன் அதிகமாக இருக்குன்னா உள்ள ரிவர்ஸ் கங்கா யமுனா ஃபெர்டைல் சாயில் இருக்குது. அந்த சாயிலை நம்பி அங்கே விவசாயம் பண்ணலாம், குடி தண்ணீர் இருக்குது. அப்படிங்கிற மாதிரியெல்லாம் என்ன ஆகும்னா thus the pressure of population on land has been rising. Kerala, West Bengal, Bihar and Uttar Pradesh have density higher than India's average density. Kerala, West Bengal, Bihar, Uttar Pradesh இதெல்லாமே இந்தியாவில் ஆவரேஜ் 382 பார்க்குறோமா, அதை விட என்ன இருக்குது பாப்புலேஷன் டென்சிட்டி அதிகமாக, பாப்புலேஷனும் அதிகம் டென்சிட்டியும் அதிகம். பாப்புலேஷன் டென்சிட்டி கண்டிப்பாக 10 ஆண்டுகள் போடும்போது ரைஸ் ஆகின்னு தான் போகும். ஒருவேளை பாப்புலேஷனே ரைஸ் ஆகலை அப்படின்னா டென்சிட்டி என்ன ஆகும், ஸ்டேபிள் ஆகிடும். பட் இந்தியா உடனடியாக அதை அச்சீவ் பண்ணுறது இப்போதைக்கு ஒரு 10-20 ஆண்டுகளுக்கு இந்தியாவுக்கு அது ஒரு பெரிய சேலஞ்ச். அது பீகார் இஸ் த மோஸ்ட் டென்ஸ்லி பாப்புலேட்டட் ஸ்டேட் இன் த கண்ட்ரி வித் 1102 persons லிவிங். மோஸ்ட் டென்ஸ்லி எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள், 1102 பேர் என்ன பண்ணுறாங்க ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டரில் இருக்காங்க. வெஸ்ட் பெங்கால் வந்து அதுக்கு அடுத்த இடத்துல இருக்குது. அருணாச்சல் பிரதேஷ் வந்து லோ டென்சிட்டி எந்த அளவுக்குன்னா ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டரில் வாழ்கிற ஆள் வந்து வெறும் 17 பேர் தான் இருக்காங்க. இங்கே 17 பேர், இங்கே வந்து இத்தனை பேர் கிட்டத்தட்ட ஒரு 55-60 மடங்கு கிட்ட என்ன இருக்குது. அருணாச்சல் உடைய இதுவும் பீகார் ரெண்டுமே பக்கத்தில் தான். ஆனால் இது கம்ப்ளீட்டாக என்ன ஆகிடும்னா ஹில்லி ரீஜன். இது அருணாச்சல் பிரதேஷ் என்ன ஆகுதுன்னா அசாமை தாண்டி அருணாச்சல்குள்ளே போனால் இதுலேயே ரயில்வேஸ் எல்லாம் எங்கே கட் ஆகிடும்னா அசாமுடைய அந்த டிப்ருகார்க் டிப்ருகார்க் ஸ்டேஷன் தான் கிட்டத்தட்ட கடைசி. அதுக்கு மேலே வந்து பெருசாக ட்ரெயின் எல்லாம் போகாது. அந்த நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் கம்ப்ளீட்டாக ஹில்லி ரீஜனாக இருக்குது. ஹில்லி ரீஜனில் வந்து பாப்புலேஷன் அதிகமாக இருக்குமா என்ன ஏதுன்னா எல்லா வசதிகள் அங்கே கிடைப்பது அது இதெல்லாம் கண்டிப்பாக கொஞ்சம் கடினம். பாப்புலேஷன் டென்சிட்டி கண்டிப்பாக அருணாச்சல் பிரதேஷோ அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மெகாலயா, மிசோரம், நாகாலாண்ட் எல்லாத்துலேயும் கண்டிப்பாக குறைவாகத்தான் இருக்கும். இங்கே பார்த்தது பாப்புலேஷன் டென்சிட்டி ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டரில் எத்தனை பேர், இந்த டேட்டா எல்லாமே மிக முக்கியம். 2011 382 இருக்குது. நம்ம அந்த டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் எடுத்த டாப்பிக்கில் தமிழ்நாட்டில் எவ்வளோ இருக்குது என்ன இதெல்லாம் கூட நம்ம தெளிவாக பார்த்துருக்கோம். டேட்டா கொஞ்சம் இங்கே இருக்கக்கூடியது எல்லாமே தெளிவாக பார்த்துடுங்க. தமிழ்நாடு எவ்வளோ இருக்குது என்ன எதுன்னா இந்தியாவுக்குன்னு ஒன்று தேடுறீங்க, ஜிடிபி எவ்வளோ என்ன எதுனா தமிழ்நாட்டுடைய ஜிடிபி என்ன, மொத்தமாக இந்தியாவுடைய ஜிடிபியில் தமிழ்நாடு எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுது, எல்லா டேட்டா அப்பப்போ கிடைக்கிற எல்லா டேட்டா கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து இதுக்கு ரிலேட்டடாக எல்லாமே எடுங்க. அடுத்தது செக்ஸ் ரேஷியோ வந்து ஏற்கனவே பேசினது போல் தான் 1000 ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் இருக்காங்க. இட் ரெஃபர்ஸ் டு நம்பர் ஆஃப் ஃபீமேல்ஸ் பர் 1000 மேல்ஸ். இட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் இண்டிகேட்டர் டு மெஷர் த எக்ஸ்டென்ட் ஆஃப் ப்ரிவைலிங் ஈக்விட்டி பிட்வீன் மேல் அண்ட் ஃபீமேல். ரெண்டு பேருடைய அந்த சமத்துவம் எந்த அளவுக்கு இருக்குது, ரெண்டுமே ஒரு ஆணுக்கு ஒரு பெண் என்பது போல் இங்கே இருக்காங்களா அப்படின்னு வந்து இங்கே பார்க்குறோம். சென்சஸ் இயர் 1951 946 இருக்குது. 2001 என்ன இருக்குது 933 வந்து அது நடுவில் இடைப்பட்ட ஆண்டுகள் நம்மக்கிட்ட இல்லை. அப்போ அது வந்து இது முன்னாடி இருந்ததை விட குறைஞ்சதா என்ன இதுன்னு எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. 933 2001 இருந்தது. இங்கே அடுத்தது என்ன பண்ணியிருக்காங்க 40 கொஞ்சம் வந்து இந்தியா வந்து ரைஸ் பண்ணியிருக்கு. அந்த பெண் சிசு கொலை அது இது இந்த பீரியடில் தான் பார்த்திங்கன்னா அந்த இதுவும் கொண்டு வந்தாங்க. நிறைய என்ன பண்ணுவாங்க, குழந்தை பிறக்கும்போது ஒரு பொண்ணு வந்து ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்கன்னா யூபியிலலாம் அந்த பீரியடில் சைக்கிள்லேயே வந்து இந்த அல்ட்ராசோனிக் கருவிகள் எடுத்துன்னு போயிட்டு கிராமமாக உங்கள் வீட்டில் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களா செக் பண்ணுங்கள், ஆனா பொண்ணா நாங்கள் சொல்கிறோன்னு சொல்லிட்டு சைக்கிள்லேயே கருவிகள்லாம் எடுத்துன்னு போயிட்டெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, கருக்கலைப்புகள் வந்து நிறைய நடந்திருக்கு. அது கவர்மெண்ட்டை வந்து பின்னாடி என்ன பண்ணிச்சு, நிறைய கவர்மெண்ட்டுங்கிறத விட சுப்ரீம் கோர்ட் வந்து மிக தெளிவாக பல ரெகுலேஷன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்கு. ஒருவேளை நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்து இந்த ஃபைனு, ரெண்டாவது முறைனா
உங்கள் லைசன்ஸ் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு அந்த டாக்டர் கேன்சல் ஆகும். அது இது நிறைய பண்ணிவிட்டு அதன் காரணமாகவே இன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவ்வளோ ஈஸியாக எல்லாம் யாரும் என்ன பண்ண முடியாது. அந்த டாக்டர்ஸும் சொல்ல மாட்டாங்க, இந்தியாவுக்குள்ளே நம்ம தெரிஞ்சுக்க முடியாது. ஆனால் வெளிநாடுகள் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, சிங்கப்பூர் அது இதுலலாம் நீங்கள் போனால் அவர்கள் வந்து அவ்வளோ சந்தோஷமாக, ஏன்னா அங்கே என்ன கிடையாது, தௌரி பிரச்சனை அது இதுன்னெல்லாம் இருக்கானா பெருசாக இல்லை. அது ஆணோ பெண்ணோ கண்டிப்பாக என்ன பண்ணுறாங்க, சந்தோஷங்கிற மாதிரி தான் அவர்கள் வந்து ஏற்றுக்கொள்கிறார்கள். இந்தியாவில் அந்த பேரண்ட் மீது இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு பாரமே இந்த தௌரி சிஸ்டம் தான். இது எப்படி முடியுமோ, ஏற்கனவே சட்டத்திட்டங்கள் இருக்குது, எல்லாம் இருக்குது. நம்ம மக்கள் இன்னும் கூட வந்து மாறணும். அது கண்டிப்பாக தேவையாக. ஒரு பொண்ணு வந்து வீட்டுக்கு வரும்போது கூடவே பொருளை கொண்டு வான்னு சொல்கிறதெல்லாம் இது சரியான வந்து ஒவ்வொரு தனி நபரும் மாறினா தான் மாற்றம் என்பது வந்து இங்கே வந்து சாத்தியமாகும். இன் இந்தியா த செக்ஸ் ரேஷியோ இஸ் மோர் ஃபேவரபிள் டு மேல் தேன் டு ஃபீமேல். மொத்தமாக இந்தியான்னு சொல்லும்போது அதிகமாக ஃபீமேலை விட மேல் அதிகமாக இருக்கும் என்பது தான் மோர் ஃபேவரபிள் செக்ஸ் ரேஷியோ டு மேல். இன் கேரளா த அடல்ட் செக்ஸ் ரேஷியோ இஸ் 1084 ஆஸ் இன் எப்போ 2011. 1000 ஆண்களுக்கு 1084 பெண்கள் இருக்காங்க. நான் இதை பற்றியும் பேசியிருக்கேன். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கேருந்து கேரளாவுக்கு போயிட்டு அங்கே கேரளாவில் இருக்கக்கூடிய பொண்ணுங்களை வந்து கல்யாணம் பண்ணின்னு வரக்கூடியதெல்லாம் நாங்கள் வந்து பார்த்துருக்கோம். இது ஏன் நடக்குதுன்னா, பெண்கள் அதிகமாக இருக்காங்க அப்படின்னா அவர்கள் கல்யாணம் பண்ணி வைப்பது அது இது எல்லாமே வந்து அங்கே போதுமான அளவுக்கு ஆண்கள் இல்லை அப்படின்னு பிரச்சனை. அது பிரச்சனையே இல்லை. ஆண்கள் இல்லைங்கிறது உண்மையை சொல்லணும்னா பிரச்சனை இல்லை, அது எங்கே இருந்து வேண்டுமானாலும் கொண்டு வரலாம். ஆனால் குழந்தை பெற்றெடுக்கக்கூடிய அந்த பெண்கள் ஒருவேளை காணாமல் போயிட்டாங்க அப்படின்னா மொத்தமாக இந்தியாவுடைய பாப்புலேஷன் என்ன ஆகிடும், அடுத்த ஒரு 100-200 ஆண்டில் இந்தியாவில் யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரியே போயிடும். நான் இது கூட இப்போ ரீசெண்டாக இன்னொரு கிளாஸில் பேசினேன். நிறைய என்ன பண்ணின்னு இருக்காங்கன்னா, நிறைய ப்ரிஃபரன்ஸ் வந்து எல்லா விலங்கினத்துலேயும் ஆடு மாடு எல்லாத்துலேயும் என்ன வேணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஒரு பெண் ஆடு இருந்தால் தான் அது வந்து பால் கொடுக்கும், குட்டி போடும். ஒரு பெண் மாடு பசு மாடு இருந்தால் தான் என்ன பண்ணுது, பால் கொடுக்குது, குட்டி போடுது. கோழி எதுவாக இருந்தாலும் இதே கதை தான். ஆனால் இந்த மனித இனத்தில் தான் மனிதர்கள் மிக மோசமாக பெண்களை வந்து இங்கே வந்து நடத்துகிறாங்க. ரீசெண்டாக கிராமத்தில் நான் பார்த்தது, இந்த அந்த பசு மாடுகள் என்ன பண்ணுறாங்க, கம்ப்ளீட்டாகவே ஊசி போட்டு அதன் மூலமாக என்ன பண்ணுறது, ஒரு குட்டி போட வைக்கிறாங்க. இதெல்லாம் கூட சரியாக என்ன ஏதுன்னு பார்த்தா, ஒரு ஆணினம் வந்து அங்கே காணாமல் போயின்னு இருக்குது. ஆணினம் இல்லாமலும் என்ன பண்ணுதுன்னா அந்த பெண்ணினம் வந்து தாக்கு பிடிக்குது. ஒரு வேளை வந்து பிற்காலத்தில் இதை போல் கூட நடக்கலாம். ஆண்கள் மொத்தமாக காணாமல் போயிட்டு இப்போ நடப்பது போல் எல்லாம் நம்ம டெக்னாலஜிங்கிறோம். ஆனால் சிக்கல்கள் இருக்குது. ரெண்டுமே பேலன்ஸ்டாக போவது வந்து நல்லது. In Kerala, the adult sex ratio is 1084 as in 2011. இதெல்லாம் பார்த்துட்டோம் நம்ம, இப்போ தான் பார்க்குறோம். ஓகே, கேரளாவில் வந்து செக்ஸ் ரேஷியோ அதிகமாக இருக்குது. The recent census 2011 shows that there has been a marginal increase in sex ratio. கண்டிப்பாக என்ன இருக்குது, 933லேருந்து 940க்கு வந்து இந்தியாவில் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஹரியானா பஞ்சாப் வந்து மிக மோசமாக இந்த இடத்துல வந்து செயல்பட்டு இருப்பாங்க. ஆண் வாரிசு அது இதுன்னு வந்து அவர்களுக்கு வந்து அந்த மோகத்தின் காரணமாக செக்ஸ் ரேஷியோ எந்த மாதிரி இருக்குன்னா 877 இருக்குது. இந்த செக்ஸ் ரேஷியோவும் ரெண்டாக பிரிக்கலாம், அடல்ட் செக்ஸ் ரேஷியோ, சைல்டு செக்ஸ் ரேஷியோ. ஒருவேளை அடல்ட் செக்ஸ் ரேஷியோ குறைவாக இருந்தாலும் சைல்டு செக்ஸ் ரேஷியோ எப்படி இருக்குது என்பதை வச்சு ஃப்யூச்சர் எப்படி இருக்கும்னு சொல்லலாம். இந்த சைல்டு செக்ஸ் ரேஷியோன்னு வந்து அந்த டேட்டாஸ் கிடைச்சா அதுவும் தெளிவாக பார்த்து வைங்க. 877 Haryana, while Kerala provides better status to women as compared to other state with 1084 females per 1000 male. பார்த்துட்டோம். செக்ஸ் ரேஷியோ எத்தனை ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் என்பது இங்கே இருக்கக்கூடிய டேட்டா. ரொம்ப முக்கியம். மெயின்ஸ்லாம் கூட ஏற்கனவே பல முறை செக்ஸ் ரேஷியோனா தனித்தனியாக டேர்ம்ஸ் எல்லாம் கூட மெயின்ஸ்லேயும் இருக்குது, ப்ரிலிம்ஸ்லாம் இருக்குது. மெயின்ஸ்க்கு கொஞ்சம் முடிஞ்சால் இப்போலேருந்து ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ண பாருங்கள். ரைட்டிங் ப்ராக்டிஸ் இல்லைன்னா, குறைஞ்சபட்சம் 6 மாதம் ரைட்டிங் ப்ராக்டிஸ் இல்லைன்னா மெயின்ஸ் கிளியர் பண்ணுறது மிகப்பெரிய சவால். நடத்துகிறத அப்படியே எழுதி பார்க்கணும், அவ்வளோதான், வேறு எதுவும் பண்ணுறதுக்கு இல்லை. அந்த இடத்துல மெயின்ஸ்க்கு தனியாக கோச்சிங் அது இதெல்லாம் ஏமாற்று வேலை. அது சொல்கிறோமா, இதை வந்து எழுதி பார்க்கணும், தெளிவாக எழுத உங்களுக்கு தெரியணும். அது முழுக்க முழுக்க மெயின்ஸ் என்பது வந்து உங்கள் கையில் மட்டுமே இருக்கக்கூடியது. அது எந்த ட்ரெயினரு எந்த இன்ஸ்டியூட்டும் வந்து
மெயின்ஸ்லலாம் பெரிய இது பண்ண முடியாது. அதிகபட்சமாக எழுதி கொடுத்தா இது இப்படி தப்பு இருக்குப்பா, இதை பாருப்பான்னு தான் சொல்ல முடியும். கைடன்ஸ் தான். ஆனால் முழுக்க முழுக்க எஃபோர்ட் யார் தான் போடணும் மெயின்ஸ்க்குனா, தனிநபர் நீங்கள் தான் வந்து இங்கே பார்க்கணும். Life expectancy at birth, it refers to the mean expectation of life at birth. இந்தியாவில் ஒருத்தர் பிறக்கிறாரு, இந்தியாவில் ஒருத்தர் பிறந்ததின் காரணமாக அவர் வந்து எத்தனை ஆண்டுகள் உயிர் வாழ்வார் என்ன வந்து இங்கே நம்பப்படுது. 2014 வந்து இந்தியாவில் ஒருத்தர் வந்து ஆவரேஜாக என்ன பண்ணுறாரு, 63.5 ஆண்டுகள் வந்து ஆவரேஜாக வாழ்கிறாரு. இதுவும் தனித்தனியாகவே இருக்குது. அவர் ஒரு மேலாக இருக்காருன்னா மேலால் ஒரு 62.6 என்பது தான் ஆவரேஜ் ஏஜாக இருக்குது. ஃபீமேலில் வந்து 64.2 என்பது வந்து ஆவரேஜ் ஏஜாக இருக்குது. இது தெளிவாகவே பாருங்கள். 1950ஸ்லாம் என்ன இருக்குன்னா, ஓவராலாகவே ஒரு 30 வயசு கடந்தாவே ஆள் என்ன ஆகிடுவார், இறந்து போயிடுவார் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. ஆனால் டியூ டு என்னது டெக்னாலஜி அந்த மெடிசன் வந்து நல்லாவே வளர்ந்துருக்கு அந்த துறை. அதுதான் என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லைஃப் எக்ஸ்பெக்டன்சி என்கிற ஒரு விஷயத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணி விட்டுருக்கு. 60க்கு மேலே இருக்குது. இன்னும் இதையும் இம்ப்ரூவ் தான் பண்ணணும். இது வந்து போதுமா அப்படின்னு பார்த்தா பல நாடுகள் என்ன பண்ணின்னு இருக்குது, இதை விட அதிகமாக 80+ லைஃப் எக்ஸ்பெக்டன்சி இருக்குது. அதை நோக்கி போகணும். இந்தியாவில் ஒருத்தர் பிறந்தால் கண்டிப்பாக என்ன ஆவார், 80 வயசு உனக்கு 100 ஆண்டுப்பா அப்படின்னு சொல்வது போல் இருக்கணும் அப்படி தான் சொல்கிறோம். ஆனால் 60 வயசு வாழ்வது பெரிய ஒரு விஷயமாக இருக்குது. It refers to mean expectation of life at birth. Life expectancy has improved over the years. தெளிவாக கேட்குதா? வெளியே மழை பெய்யுது, சவுண்ட் ஏதாவது இருக்கா உங்களுக்கு? நல்லா கேட்குது சார். கேட்குறதில்ல? ஓகேப்பா. It refers to mean expectation of life at birth. Life expectancy has improved over the years. Life expectancy is low when death rate is high. இது எல்லாமே இம்ப்ரூவ் ஆகிருக்கு. லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ஓகே. லைஃப் எக்ஸ்பெக்டன்சி இஸ் லோ வென் டெத் ரேட் இஸ் ஹை. டெத் ரேட் அதிகமாக இருக்கும்போது, அதிகமாக நிறைய பேர் இறந்து போயின்னு இருக்காங்கன்னா லைஃப் எக்ஸ்பெக்டன்சி கண்டிப்பாக என்ன இருக்கும், குறைவாக இருக்கும். அண்ட் ஆர் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் இயர்லி டெத் ஆர் ஹை. சீக்கிரமாக இறக்கக்கூடிய அந்த விஷயம் அது ஒருவேளை இன்ஃபேண்ட்டாக கூட இறக்கலாம், அல்லது இங்கே என்ன ஆகுது, ஒரு வளர்ந்த அடல்ட்டாகவே என்னதான் இருந்திருக்கு. அந்த பீரியட் நம்ம இன்னும் தெளிவாக பார்த்தோம். டெத் ரேட் என்ன இருந்துச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகவே இருந்திருக்கு. 27.4 அப்படின்னுலாம் இருந்தது தான். டெத் ரேட் நம்ம என்ன பண்ணோம், 7.11க்கு வந்து குறைச்சிருக்கோம் அப்படின்னு வந்து நம்ம பார்க்குறோம். டெத் ரேட் குறைய குறைய லைஃப் எக்ஸ்பெக்டன்சி என்ன ஆகிடும், அதிகமாகும் என்பதுதான் பொருள். அந்த அதர் ஹேண்ட் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி இஸ் ஹை வென் டெத் ரேட் இஸ் லோ. ரெண்டும் ஆப்போசிட். ஏற்கனவே நம்ம பேசினது தான் இந்த இடத்துல. டெத் ரேட் குறையுதுன்னா லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அதிகமாகும். மேலே பார்த்ததுக்கு அப்படியே ஆப்போசிட் டேம் இது, இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷனாலிட்டி. அடுத்தது ஆண்டு கொடுத்து வச்சுருக்காங்க. 1951 32ன்னு இருந்தது. அடுத்தது வந்து 91 58.7. தொடர்ந்து என்ன இருக்குன்னா லைஃப் எக்ஸ்பெக்டன்சி என்பது இந்தியாவில் அதிகமாக இருக்குது. இட் இஸ் டியூ டு இம்ப்ரூவ்மெண்ட் இன் ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டி இன் இந்தியா. During 1901-11 life expectancy was just 23 years. பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது. 1901 அல்லது 11 நம்ம பிறந்திருந்தா இந்த டைமில் வந்து இறந்தே போயிருப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு கணக்கு வந்து காண்பிக்குது. இது என்ன இருக்குன்னா, இட் இன்க்ரீஸ்டு டு 63.5 years in 2011. 2011 63.5. இப்போ ஆவரேஜாக ஒரு 65 அப்படின்னு வந்து அந்த டேட்டா வந்து நம்ம சொல்கிறோம். அதுவும் எங்கேயாவது பார்க்குறீங்க லைஃப் எக்ஸ்பெக்டன்சி இப்படி இருக்குன்னு வந்து ஒவ்வொரு அமைப்பு ஏதாவது ஒரு டேட்டா கொடுப்பாங்க, யார் என்ன சொல்கிறாங்கன்னெல்லாம் கொஞ்சம் தெளிவாக பாருங்கள். WHO சில டைம் சொல்லும், யார் யார் என்ன சொல்கிறாங்கன்னு வந்து நோட் பண்ணி வைப்பது நல்லது. இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷனும் இதில் வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோன்னெல்லாம் டேட்டா வரும். யார் யார் என்ன டேட்டா கொடுக்குறாங்கன்னு நோட் பண்ணுங்கள். கன்சிடரபிள் நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் பார்க்கலாம். நீங்கள் நடுவுலையும் என்ன பண்ண பாருங்கள், கரண்ட் அஃபேர்ஸும் பெரிய டாபிக் டெய்லி நியூஸ் பேப்பர் வச்சுன்னு என்னென்ன முக்கியமான பாயிண்ட்டும் எடுக்க ஆரம்பிச்சிடுங்க. இந்த 2 வாரம் போன வாரம் இந்த வாரம் கிளாஸ் அட்டென்ட் பண்ணியிருந்தாவே உங்களால் எது முக்கியமான டாப்பிக்கு எது கேட்பாங்கன்னெல்லாம் ஒரு ஐடியா தெளிவாகவே வந்துட முடியும். பார்க்கலாம். A considerable fall in death rate is responsible for improvement in life expectancy at birth. Fall in death rate என்பது தான் என்ன பண்ணியிருக்குன்னா லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அட் பர்த். அது மேலே பேசணும் அதே கதை தான். However, the life expectancy in India is very low compared to developed countries. ஸோ டெவலப்ட் கண்ட்ரியை வந்து நம்ம கம்பேர் பண்ணும்போது
இந்த 63 ஆண்டுகள் என்பதும் என்னதான் மிக குறைவு தான் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். அடுத்தது லிட்ரஸி ரேஷியோ, இதுவும் மிக முக்கியம். எத்தனை பேர் வந்து அந்த நாட்டில் படிக்கிறாங்க என்ன எது என்பது மிக முக்கியமான ரேஷியோ. இட் ரெஃபர்ஸ் டு எத்தனை பேர் வந்து படித்தவர்கள் இருக்காங்க. கல்வி அறிவு ஏன் முக்கியம்னா, அவங்க படிச்சிருக்காங்க அப்படின்னா அவர்களை தான் பண்ண முடியும். ஒரு வேலைக்கு போவாங்க, அவங்க சம்பாதிப்பது அது இது பல பிரச்சனைகள், இந்தியா ஃபேஸ் பண்ணக்கூடிய பல சேலஞ்சஸ்ல இருந்து வெளியே வருவதெல்லாம் இங்கே சாத்தியமாகுது. இட் ரெஃபர்ஸ் டு நம்பர் ஆஃப் லிட்ரேட்ஸ் ஆஸ் எ பர்சன்டேஜ் ஆஃப் டோட்டல் பாப்புலேஷன். மொத்தமாக 100 பேர் இருக்காங்க, 100 பேரில் எத்தனை பேருக்கு வந்து படிக்க தெரியும், 80 பேருக்கு 80% அப்படிங்கிற மாதிரி இங்கே பர்சன்டேஜில் தான் லிட்ரஸி ரேஷியோ வந்து எடுக்கிறோம். மேலே அந்த ரேஷியோ, செக்ஸ் ரேஷியோ, பர்த் ரேட்டு, அது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1000 பேருக்கு எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தோம். அது வந்து பர்சென்ட் கிடையாது, பர் 100 சென்ட்னா 100 பர் 100 இல்லை, அது பர் 1000. பட் இது வந்து பர் 100 என்கிற காரணத்தினால் என்ன பண்ணுறோன்னா பர்சன்ட் அப்படின்னு வந்து நேரடியாகவே அந்த சிம்பிள் இங்கே வந்துடுச்சு. 1951 only 1/4 ஆஃப் தி மேல்ஸ் அண்ட் 1/12 ஆஃப் ஃபீமேல் வேர் லிட்ரேட். எப்போ டியூரிங் இண்டிபெண்டன்ஸ் வந்து 4ல் ஒருத்தர் 25% அப்படி பார்த்தா, இங்கே வந்து 1/12னா கிட்டத்தட்ட ஃபீமேலில் 8% தான் என்ன இருக்குது, லிட்ரஸி இருந்திருக்கு. தஸ் ஆன் அன் ஆவரேஜ் only 1/6 ஆஃப் பாப்புலேஷன் ஆஃப் தி கண்ட்ரி வாஸ் லிட்ரேட் அந்த பீரியடில். In 2011, 82% of male and 65% of female were literate, giving the overall literacy rate to 74.04%. 2011ல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மேல்ஸில் வந்து 82.1% இருக்குது, ஃபீமேலில் வந்து 65.5%, ஓவரால் 74.04% ஆஃப் தி பாப்புலேஷன். 174 பேருக்கு எழுத படிக்க தெரியும் என்பது தான் அந்த சென்சஸ் 2011 சொல்லக்கூடியது. லிட்ரஸி ரேட்டும் மிக முக்கியம். ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அது இதுனா பல நாடுகள் இதையும் கம்பேர் பண்ணுவாங்க. கண்டிப்பாக எந்த அளவுக்கு கல்வி அறிவு பெற்ற மக்கள் இருக்காங்க, அந்த லேபர் ஃபோர்ஸ் என்ன மாதிரியானது, படித்தவங்களா, லிட்ரேட்டா இல்லிட்ரேட்டா, அவர்கள் ஹையர் செகண்டரி முடித்தாங்களா, ஹையர் காலேஜ் எஜுகேஷன் கிராஜுவேட்டா, ரிசர்ச் ஸ்காலர்ஸ் அதிகமாக இருக்காங்களா, இந்த விஷயங்களெல்லாம் கூட என்ன பண்ணுவாங்க, ஒரு பிஸ்னஸ் உள்ளே வரும்போது தெளிவாக பார்த்துன்னு தான் உள்ளே வரும். கேரளா ஹேஸ் தி ஹையஸ்ட் லிட்ரஸி ரேஷியோ 92%, ஃபாலோட் பை கோவா 82%, ஹிமாச்சல் பிரதேஷ், மகாராஷ்டிரா, தமிழ்நாடு 74%ல இருக்குது. பீகார் ஹேஸ் த லோவஸ்ட் லிட்ரஸி ரேஷியோ 53% இன் 2011. தமிழ்நாடு இந்த கல்வி அறிவு அதெல்லாம் பார்த்திங்கன்னா எப்படி சாதித்தோன்னா, காமராஜர் ஐயா வந்து இங்கே மிக முக்கியம். காமராஜர் கூடவே இன்னொருத்தரும் மிக முக்கியம், யாருன்னு பார்த்தா பெரியார் ஐயா. அவர் என்ன பண்ணியிருப்பார், பெண்கள் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது அதை இதை வந்து கடுமையாக எதிர்த்து பெண்களும் படிக்கணும் அது மாதிரி முன்னாடியே பல முயற்சிகள் வந்து அவர் எடுத்தார். அதன் காரணமாக பெண்களும் வந்து படித்தாங்க. இந்த 2 பேர் இல்லைன்னா அந்த ஆண் பெண் இந்த மாதிரியெல்லாம் படிச்சுட்டு இருந்திருக்க மாட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு வேளை பீகார் மாதிரி கூட இருந்திருக்கலாம் தான் எனக்கு படுது. ஒருவேளை இந்த 2 பேர் இல்லைன்னா தமிழ்நாடு வேறு மாதிரி கூட ஒரு வேளை போயிருக்கலாம். தெளிவாக அதுதான் ஸ்கூல் காலேஜஸ் தான் முக்கியம், கல்வி அறிவு தான் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இன்றையும் அதுதான் உண்மை. பீகார் வந்து லிட்ரேட்டாக இருக்குன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்களை எது வேணாலும் பேசலாம், எப்படி வேணாலும் ஏமாற்றலாம். அரசாங்கங்கள் பார்த்திங்கன்னா உண்மையிலேயே எல்லா அரசாங்கம் விதிவிலக்கு எல்லாமே என்ன பண்ணின்னு இருக்குன்னா மக்களை ஏமாற்றக்கூடிய வேலையை தான் பண்ணுது. மக்கள் கல்வி அறிவு பெறணும், டேட்டாஸ் பார்த்து வச்சுக்கோங்க என்ன ஏதுன்னு. பீகாரில் இந்த மாதிரி இருக்குன்னா இது ஏன் குறைவு என்ன ஏதுன்னு கூட ஒருவேளை புக்கு எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டிங்கன்னா அப்புறமா பீகார் ஹேஸ் த லோவஸ்ட் லிட்ரஸி ரேஷியோ அப்படின்னா புக்கு வந்து காப்பி பேஸ்ட் பண்ணுற மாதிரி தான் வச்சுருக்கேன். முன்னாடி போட்ட புக்கு மொத்தமாக ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு ஒரு வேளை டவுட்னா இங்கே வந்துட்டு அப்படியே காப்பி பண்ணிவிட்டு ரேஷியோ அங்கே காமிச்சதில்ல வை போட்டு சர்ச் பண்ணால் பல கதைகள் வரும். என்ன கதை என்ன இதுன்னெலாம் பாருங்கள். முடிச்சிடலாமா? நீங்கள் முடிச்சிடலாம்ப்பா, 8 மணி கிராஸ் ஆகிடுச்சு. இந்த நேச்சுரல் ரிசோர்ஸ் இதெல்லாம் வந்து சும்மா கதை, இது கொஞ்சம் முடிகிற வரைக்கும் இது பாருங்கள். இது நம்ம எக்கனாமிக்குள்ளே டீப்பாக இது எதுவும் இல்லை, நானும் படித்து அப்படியே தான் சொல்லணும். கோல்டுனா இந்தியா பொசஸ் ஒன்லி லிமிட்டட் கோல்டு ரிசர்வ் எங்கெல்லாம் இருக்குது, கோலார் கோல்ட் ஃபீல்டில் இருக்குது, கோலார் டிஸ்ட்ரிக்ட். அடுத்தது ஹத்தி, இது எங்கே இருக்குது, ரெண்டுமே கர்நாடகாவில் இருக்குது. அடுத்தது ஆனந்த்பூர் ராம்கிரி கோல்ட் ஃபீல்டு,
இப்படின்னு தான் சொல்லி முடிக்கணும். பெருசாக அங்கே எதுவும் சொல்கிறதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இந்த டாபிக்ஸில் இல்லை. நம்ம நிறைய இன்னும் எக்ஸ்ப்ளனேஷன் தேவைப்படக்கூடிய டாபிக்ஸ் பின்னாடி இருக்குது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதெல்லாம் கூட நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். இந்த யூனிட்டுடைய அடுத்த பாதி கொஞ்சம் வந்து தயவுசெய்து நீங்கள் பாருங்கள். இது ரொம்ப ஜென்ரல் தான். ஏற்கனவே நம்ம சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் பார்க்கும்போது அங்கேயே எல்லாம் வந்துடுச்சு. சோலார் எனர்ஜி அதை எப்படி பண்ணுறோம், இதை எப்படி பண்ணுறோன்னு எல்லாம் கூட நிறைய கதைகள் அங்கேயே நம்ம பேசியிருக்கக்கூடியது தான். இது வந்து நேரடியாக எக்கனாமி அப்படின்னு வந்து இந்த இடத்துல சொல்ல முடியாது. எக்கனாமிக்கை வந்து இதெல்லாம் எப்படி முடிவு பண்ணுது அப்படின்னு தான் போகுது. நம்ம கொஞ்சம் டீப்பாக டைம்ஸ்குள்ளே போகலாம். 5 இயர் பிளான் என்ன, பாவர்ட்டி என்ன, நேரடியாக பொருளாதாரம் ஃபஸ்ட்டு முடிச்சிடலாம். அந்த முக்கியமான டாபிக் முடித்த பிறகு வேணால் மற்றதுக்கு வரலாம். ஒருவேளை மற்றது எல்லாமே முடிச்சிட்டோம் அப்படின்னா என்ன பண்ணலாம், இந்த விடுபட்ட விஷயங்களுக்கும் வரலாம். கொஞ்சம் குட்டி டாபிக் தான். 179 பேஜஸ்னால் அதிகபட்சமாக ஒரு 2 வாரம் இருக்குன்னா கம்ப்ளீட்டாகவே முடிக்கலாம். அடுத்த வாரத்துக்குள்ளே இந்த பொருளாதாரம் ஃபஸ்ட்டு சொல்ல போனால் மிக முக்கியம். இதெல்லாம் படிக்கணுமா என்ன ஏதுன்னு பார்த்தா கண்டிப்பாக வந்து படித்தே ஆகணும். ஒரு பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஆள் எப்போவுமே என்ன பண்ணுவார்னா தெளிவாக வந்து எல்லா விஷயத்தையும் பார்த்துன்னு இருப்பார். நியூஸ் பேப்பரில் ஆர்பிஐ என்ன பண்ணிச்சு, ஆர்பிஐ வந்து போன வாரம் கோல்டு டு லோன் ரேஷியோ வந்து 75லேருந்து 90% மாற்றினாங்க. எல்லாமே தெளிவாக பார்த்துன்னு இருந்தேன். சரி 90% கிடைக்குதா, இது வந்து கண்டிப்பாக ஒரு பெனிஃபிட்டு தான். அடுத்தது ரெப்போ ரேட் என்ன ஆச்சு, இது என்ன ஆச்சு, ரெப்போ ரேட் அதிகமாக்குனாங்களா குறைச்சாங்களா, ரெப்போ ரேட் வந்து அதிகமாச்சுன்னா என்ன ஆகும், ரெப்போ ரேட் வந்து குறைஞ்சதுன்னா என்ன ஆகும், இதெல்லாம் தெளிவாக தெரியக்கூடிய அந்த இப்போ அமேசான் வந்து ஒரு சேல் போட்டாங்க. அப்பப்போ அமேசான் ஒரு சேலோ அல்லது ஃப்ளிப்கார்ட் ஒரு சேல் போடுறான்னா அவங்க சும்மாலாம் வந்து போடவே மாட்டாங்க. அவங்க தெளிவாக பார்த்துன்னு இருக்கிறது. ஒவ்வொரு குவார்ட்டருக்கும் வந்து ஆர்பிஐ ஏதாவது முடிவு எடுக்கும். ஆர்பிஐ எந்த மாதிரி முடிவு எடுக்குது, ரெப்போ ரேட் அதிகமாக்குதா குறைக்குதா, ரெப்போ ரேட் வந்து குறைக்குது, ரெப்போ ரேட் குறைஞ்சிடுச்சுன்னா என்ன ஆகும், மணி சப்ளை வந்து கண்டிப்பாக அது எப்படி அதிகரிக்குது என்ன ஏதுன்னா இந்த யூனிட்டில் நம்ம தெளிவாகவே பின்னாடி பார்ப்போம். அது அதிகமாகிடுச்சு அப்படின்னா மக்களிடத்து பணப்புழக்கம் அதிகமாக இருக்குது. சரி மக்கள்கிட்ட தான் காசு இருக்குது, இப்போ என்ன பண்ணலாம், ஒரு மார்ஜின் வந்து குறைச்சிடலாம். ப்ராஃபிட் மார்ஜின் வந்து ஒரு ஃபோனுக்கு முன்னாடி 1000 ரூபாய் வந்துச்சா, இப்போ வந்து 500 ரூபாய் கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது, லோ மார்ஜின் வச்சுட்டு ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு விற்பனை பண்ணுவாங்க. மக்கள்கிட்ட காசு இருக்குது, ஒரு ஆஃபர்னு கண்ணில் பட்ட உடனே என்ன ஆகிடும், கண்டிப்பாக வந்து வாங்குவாங்க. அது நல்லா தெரிஞ்ச ஆட்கள் என்ன பண்ணுறாங்கன்னா பல கோடிகளில் சம்பாதிக்கிறாங்க. நாம் என்ன பண்ணுறோம், இந்த பொருளாதாரம் தெரியாமல் உள்ளே போய் மாட்டின்னு இருக்கிற விஷயத்த வந்து இங்கே விட்டுடுறோம். உண்மையிலேயே வந்து மற்ற டாபிக் ஹிஸ்ட்ரி ஜாகிரஃபியெல்லாம் உங்களை காப்பாற்றுமா என்ன ஏதுன்னா அது பெருசாக வாழ்க்கையில் வந்து பெருசாக காப்பாற்றாது அப்படின்னு கூட வச்சுக்கோங்க. ஒருவேளை ஹிஸ்ட்ரிக்கும் என்ன நல்லதுன்னா அது முன்னாடி பண்ண தவறுகள் வந்து நாம் பண்ணக்கூடாது என்பதற்காக தான் அந்த ஹிஸ்ட்ரி நம்ம படிப்பது. முன்னாடி முகமது பின் துக்ளக் வந்து யோசிக்காமல் பல முடிவுகள் எடுத்தாருன்னா அப்படி யோசிக்காமல் முடிவு எடுக்கக்கூடாது அப்படின்னு வந்து ஒரு புரிதல் வரலாற்றிலிருந்து ஜாகிரஃபியிலேருந்து எல்லாத்தையும் எடுக்கலாம். ஆனால் எல்லாத்துக்கும் மேலே நம்ம சம்பாதிக்கிறோம், நீங்களும் ஒரு வேலைக்கு போகணும், கவர்மெண்ட் ஜாப் போகணும், இந்தியாவுடைய ஃபைனலாக பார்த்தா டெவலப்மெண்ட்டு அட்மினிஸ்ட்ரேஷன் இப்படியெல்லாம் நம்ம பேசின்னு இருக்கோன்னா இந்த டேர்ம்ஸ் எல்லாமே மிக தெளிவாக தெரியணும். ரெப்போ ரேட் இப்படி ஆகுதுன்னா அது தமிழ்நாட்டுக்கு நல்லதா இல்லையா, விவசாயிக்கு அதில் என்ன நல்லது இருக்குது ஏது இருக்குது, அவர்களுடைய வாழ்க்கை தரம் எப்படி மாறும். சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு 100 ரூபாய் இருக்குது, அந்த 100 ரூபாய் வந்து நீங்கள் சம்பாதிச்சதை வந்து நாளைக்கு எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம், ஒருவேளை கோல்டாக வாங்கி வைக்கலாமா, அல்லது 100 ரூபாய் அப்படியே வந்து மண்ணை குழி தோண்டி புதைச்சி வச்சிடலாமா பாதுகாப்பாக, அல்லது லேண்டில் வாங்கலாமா, இதெல்லாம் எந்த அளவுக்கு உங்களுக்கு எக்கனாமி தெரியுதோ அந்த அளவுக்கு என்ன பண்ணலாம், உங்களுடைய வருமானத்தை வந்து உங்களால் ஈட்ட முடியும். எனக்கு மற்ற ஹிஸ்ட்ரி ஜாகிரஃபி பாலிட்டியை விட எக்கனாமி வந்து வாழ்க்கையில் வந்து கை கொடுக்கக்கூடிய ஒரு டாப்பிக்கு, ரொம்ப விருப்பமான ஒரு டாப்பிக்கும். நிறைய டீப்பாக பாருங்கள், உங்கள் வாழ்க்கையிலே இது காப்பாற்றும். நம்ம இதை படித்து நாட்டை காப்பாற்றுறோமோ இல்லையோ நம்மளை காப்பாற்றி கொள்வதற்காக என்ன வேணும், கண்டிப்பாக நாளைக்கு சம்பாதிக்கிறீங்க அது வேஸ்ட்டாக போயிடக்கூடாது. அது எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம், இன்வெஸ்ட்மெண்ட் என்ன, சேவிங் என்ன, எதில் போட்டால் வரும், எல்லாமே பொருளாதாரம். காசை பெருக்கக்கூடியது பொருளாதாரம். மேற்கொண்டு கண்டினியூவாக இந்த வாரம் அடுத்த வாரமும் இதே பார்க்கலாம். நன்றி, முடிச்சிடலாம். ஏதாவது டவுட்டுப்பா? ராஜேஷ் சார், சாரி ரமேஷ் ராஜா சார், ஏதாவது டவுட்டா? ஓகே சார், ஒரு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு சார். சரிங்க சார். வேற யாருக்கா டவுட்டுப்பா?
பாப்பா ஆயா நோ சார். முடிச்சிடலாமாவா அப்போ? ஓகே சார். சரிப்பா, நாளை பார்க்கலாம்ப்பா. காலையில் மேக்ஸ் போகுது, மேக்ஸ் கொஞ்சம் அட்டன் பண்ண பாருங்க, முடிச்சிடலாம். நன்றிப்பா. நன்றிப்பா. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஆமா